இந்திய கிரிக்கெட் வரலாற்றுல ரசிகர்களால மறக்க முடியாத ஒரு போட்டி அப்படின்னா அது 2001 ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கொல்கத்தாவில் நடந்த டெஸ்ட் போட்டி தான். ஏன்னா முதல் இன்னிங்ஸ்ல படு கேவலமாக விளையாண்டு மால் அவுட் ஆகி அப்புறம் ஃபாலோ ஆன் வாங்கி அந்த ஃபாலோ ஆன்ல சினங்குண்ட சிங்கங்களாக சீறி எழுந்து ஆஸ்திரேலியாவை மண்ணக்கவ வச்ச அந்த டெஸ்ட் போட்டியை இந்திய ரசிகர்களால் இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் மறக்க முடியாது. அந்த டெஸ்ட் போட்டியில பஞ்சாபின் சிங்கமாக கர்ஜித்த ஹர்பஜன் சிங் உடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அந்த ஹர்பஜன் சிங்கை பத்தி சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நீங்க வீடியோக்குள்ள போலாம். 1980 பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர்ல பிறக்கிறாரு ஹர்பஜன் சிங். இவர் அந்த குடும்பத்துக்கு ஒரே ஆண்மகன். இவருக்கு 5 சகோதரிகள். அதனால அந்த குடும்பத்தினுடைய ஒரே ஆண் வாரிசாக வளர்றாரு ஹர்பஜன் சிங். இவருடைய தந்தை இவருடைய கிரிக்கெட் கரியருக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்தாரு. அவர் பிசினஸ் பாத்துடைய பிசினஸ்க்கு வரணுங்கிற ஸ்டேஜ்ல கூட இவருடைய தந்தை இல்ல நீ கிரிக்கெட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி இந்தியாவுக்காக கிரிக்கெட் விளையாடு அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு தந்தையாக ஹர்பஜன் சிங் இருந்திருக்காரு. ஹர்பஜன் சிங்கை பத்தி பலருக்கும் தெரியாத ஒரு ஆச்சரியமான தகவல் என்ன அப்படின்னா, அவர் கிரிக்கெட் பிராக்டிஸ் ட்ரைனிங் போக ஆரம்பிச்ச காலகட்டத்துல அவர் முதல்ல ஒரு பேட்ஸ்மேன் ஆகிறதுக்காக தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவருடைய கோச் திடீர்னு இறந்து போனதுனால அதுக்கப்புறம் புது கோச் தான் இவரை பவுலர் ஆக்கி ஒரு ஸ்பின்னர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பின்னராக ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பேட்ஸ்மேனாகத்தான் ஹர்பஜன் சிங் ட்ரெயின் பண்ணிட்டு வந்திருக்காரு. எப்படி இந்திய கிரிக்கெட் வரலாற்றுல அந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அந்த கல்கத்தா டெஸ்ட் 2001 நடந்த அந்த டெஸ்ட் போட்டி மறக்க முடியாத தவிர்க்க முடியாத ஒரு போட்டியோ, அதே மாதிரி ஹர்பஜன் சிங் உடைய வாழ்க்கையிலும் அது மிக 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 முக்கியமான ஒரு போட்டி. அவருடைய வாழ்க்கையவே மாத்திர ஒரு போட்டி. அவருடைய லைஃபுடைய டர்னிங் பாயிண்ட் அந்த டெஸ்ட் மேட்ச் தான். அந்த டெஸ்ட் மேட்ச்ல தான் ஹேட்ரிக் எடுத்தார். முதல் டெஸ்ட் போட்டிகள்ல ஹேட்ரிக் எடுத்த முதல் இந்தியன் பவுலராக ஹர்பஜன் சிங் தான் வர்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த 3 டெஸ்டுகள் துண்டு அந்த டெஸ்ட் சீரீஸ்லயே 32 விக்கெட் எடுத்தார். இது வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மட்டும் ஹர்பஜன் சிங் 95 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. அதுல 32 விக்கெட் இந்த சீரீஸ்ல மட்டும் அவர் எடுத்திருக்காரு. அப்படின்னா அந்த சீரீஸ் அப்படிங்கிறது அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயமாக இருந்திருக்கணும். அது ஒரு வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம். ஹர்பஜன் சிங்கை இந்தியாவிற்கு மட்டும் இல்லாம கிரிக்கெட் உலகிற்கும் அடையாளம் காட்டினது அப்படிங்கிறது அந்த சீரீஸ் தான். இந்தியாவிற்காக டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள்ல 400 விக்கெட்டுகளுக்கு மேல எடுத்த பவுலர் அப்படிங்கிற பவுலர்ல 3வது இடம் பிடிக்கிறாரு ஹர்பஜன் சிங். இந்தியாவுக்காக டெஸ்ட் போட்டிகள்ல 400 விக்கெட்டுகள் எடுத்த 3வது பவுலர் ஹர்பஜன் சிங் அப்படிங்கிற ஒரு பெருமையும் ஹர்பஜன் சிங் தக்க வச்சிருக்காரு. ஹர்பஜன் சிங் உடைய கிரிக்கெட்டிங் திறமைக்காக அவருக்கு 2003 அர்ஜுனா விருது, விளையாட்டுல மிக உயரிய விருதாக கருதப்படக்கூடிய அர்ஜுனா விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பஞ்சாப் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவருக்கு கௌரவ டிஎஸ்பியாக பதவி கொடுத்து இவரை கௌரவிச்சிருக்காங்க. ஹர்பஜன் சிங் வச்சிருக்கிற இன்னொரு யூனிக்கான ஒரு சாதனை என்ன அப்படின்னா, டெஸ்ட் போட்டிகளை 8வது வீரராக களம் இறங்கி அடுத்தடுத்த போட்டிகள்ல 2 செஞ்சுரி அடிச்ச ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு சாதனையை ஹர்பஜன் சிங் செஞ்சிருக்காரு. 8வது பேட்ஸ்மேனாக களம் இறங்கி அடுத்தடுத்த 2 போட்டிகள்ல செஞ்சுரி அடிச்சிருக்க ஒரே இந்தியன் பேட்ஸ்மேன் இவர் தான் அப்படிங்கிற ஒரு சாதனையும் ஹர்பஜன் சிங் செஞ்சிருக்காரு. ஹர்பஜன் சிங்குக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெருமை என்னன்னா, 2 உலக கோப்பைகளை வென்ற அணிகள்ல ஒரு அங்கமாக இருந்திருக்காரு. 2007 T20 வேர்ல்டு கப் ஜெயிச்ச இந்தியன் டீம்லையும் 2011 ஒன் டே வேர்ல்டு கப் ஜெயிச்ச டீம்லையும் மெம்பராக இருந்திருக்காரு. இப்படி 2 வேர்ல்டு கப் ஜெயிச்ச அணிகள்ல மெம்பராக இருக்கக்கூடிய ஒரு உயரிய கௌரவம், ஒரு பிரஸ்டீஜ் இந்த ஹர்பஜன் சிங்க்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு கௌரவம். இப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் கிரிக்கெட்டராக ஹர்பஜன் சிங் இருந்தாலும் அதே சமயம் சர்ச்சைஃபுல் ஒரு பிளேயராகவும் இருந்திருக்காரு. 2008 அவர் ஆண்ட்ரூ சைமன்ஸ், ஆஸ்திரேலிய வீரர் ஆண்ட்ரூ சைமன்ஸை ரேஷியல் அபியூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு பேன் விதிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அதை முறையீடு செஞ்சு அதுல பல பிரச்சனைகள்ல சிக்கினாரு. அவருடைய பவுலிங் ஆக்ஷன் கூட அவர் கிரிக்கெட்ல என்ட்ரி ஆனப்போ அவருடைய பவுலிங் ஆக்ஷன் கூட கேள்விக்குள்ளாக்கப்பட்டுச்சு. பட் அது எல்லாத்தையும் அவர் கிளியர் பண்ணி வந்தாரு. அது மட்டும் இல்லாம IPL சக வீரரான இந்திய வீரரான ஸ்ரீசாந்த
அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ மீடியாவுடைய இதுலயே கவர் ஆகி அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. பட் அதையெல்லாம் கடந்து ஐபிஎல்லையும் தன்னுடைய முத்திரையை பதிச்சிருக்காரு ஹர்பஜன் சிங். மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக விளையாண்டு அந்த டீம் வந்து 2 ஐபிஎல் கோப்பைகளை ஜெயிக்க வச்சிருக்காரு. 2011 மற்றும் 2014 இந்த 2 ஐபிஎல் டிராபி ஜெயிச்ச மும்பை இந்தியன்ஸ் டீம்லயும் ஹர்பஜன் சிங் இருந்திருக்காரு. அப்படிங்கிறது இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்லயும் தன்னுடைய முத்திரையை ஹர்பஜன் சிங் பதிச்சிருக்காரு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.